Hi guys, good morning. Now SMB and welcome back to this channel. So இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷலான வீடியோ. எல்லாருமே வந்து டைட்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. என்ன நம்ம வந்து பேச போறோம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து கெஸ் இருக்கும் கரெக்டா. ஸோ லாங் ஸ்டோரி ஷார்ட், நம்ம எப்படின்னா வந்து இடம் தி ஸ்பேஸ். ஸோ அவங்க மூலியமா வந்து நம்மளுக்கு ஒரு இன்விடேஷன் கிடைச்சிச்சு. ஸோ இடம் கூட வந்து நான் லாஸ்ட் ஒரு 1 இயரா நம்ம வந்து அசோசியேட்டடா இருக்கோம் வித் லைக் கப்புள் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸ் நம்ம போய் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா நான் வந்து சைன் லாங்குவேஜோட பேசிக்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆர்ஜி அண்ட் பாட்காஸ்டிங்குள்ள கோர்ஸ் அட் இடம் வந்து அட்டென்ட் பண்ணேன். ஸோ இது அட்டென்ட் பண்ண மூலியமா வந்து இடம் தி ஸ்பேஸ்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிச்சு. எப்படின்னா வந்து சென்ட் லூயிஸ் காலேஜ் ஃபார் டெஃப் அட் அடையார். ஸோ இந்த ஒரு லொகேஷன்ல வந்து போய் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஏன்னா ஃபைனல் இயர்ஸ் வந்து அவங்களோட காலேஜ் வந்து முடிச்சுட்டு வந்து அவங்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அவங்களோட கெரியர்ல வந்து புஷ் ஆன் பண்ண போறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து பேசி இன்டராக்ட் பண்றதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஸோ இந்த சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா அங்க போதே வந்து நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்டான வைப் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜ் வந்து நம்ம என்ன இமேஜின் பண்ணி வச்சிருப்போம், பசங்க வந்து ஓடிட்டே இருப்பாங்க, இங்க அங்கன்னு இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப சத்தமா இருக்கும் ஸ்கூல் காலேஜ், அந்த ஏரியாவே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் கரெக்டா. பட் ஸ்கூல் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் டே அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு. ஸ்கூல் வந்து பின் ட்ராப் சைலன்ஸ்ல இருந்துச்சு. அண்ட் கிளாஸ் ரூம்ஸ்ல வந்து கிளாஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு, எல்லா இடத்துலயும் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் அவ்வளோ கம்யூனிகேஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு பீப்புளுக்கு நடுவில். பட் இட் வாஸ் பியூர் சைலன்ஸ். ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து அந்த செமினாரோ அந்த ஒர்க் ஷாப் நடக்கிற இடத்துக்கு வந்து நம்ம போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு வந்து தேங்க்ஸ் டு மெட்டல்டா, அதுக்கப்புறம் ஸ்ரீனி, அதுக்கப்புறம் வந்து நான்சி. ஸோ எல்லாருமே வந்து வண்டர்ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் போயிருந்தோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போறதுக்கு, பட் ஓகே, நெவர்தலெஸ் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஈவெண்ட். எஸ், போன உடனே வந்து நம்மளுக்கு வந்து ஈவெண்ட் நல்லா போனதுக்கு அப்புறம் வந்து நம்ம அங்க போய் நம்மளுக்கு வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ அது நீங்க வந்து இப்ப பார்க்க போறீங்க. Why does your sign name? Dimple. Say alphabet M and pointing my dimple. My sign name. So Srini gave sign name. எஸ், ஸோ நீங்க வந்து பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் வந்து எப்படியும் நம்ம பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப பேச முடியல. பட் எனக்கு தெரிஞ்ச சைன், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு சைன் பண்ணி. ஸோ எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் இந்த ஒரு இன்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்ட வந்து அந்த ஒரு ஸ்மைல் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பேசணும். அதுக்கப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் ஸ்ரீனி ப்ரோ வந்து நம்ம கூட வந்து பயங்கரமா வந்து கனெக்ட் பண்ணுவாரு. அண்ட் ஹீஸ் அ மைம் ஆர்டிஸ்ட் டூ. ஸோ அதனால வந்து அவருக்கு ஆக்டிங்னு ஒரு விஷயம் வந்து அவரு பிளட்லேயே இருக்கு. ஸோ அதனால வந்து சிச்சுவேஷன் பேஸ்ட் பர்ஃபார்மன்சஸ் பண்ணோம். எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீனி ப்ரோ வந்து லைக் ஸ்ரீனி ப்ரோ வந்து ஒரு லேடி. ஸோ அவங்க வந்து ஒரு பையன் வந்து அவங்க பக்கத்துல இருந்துட்டு வந்து டைரக்ஷன் கேட்கணும். ஸோ இங்க அங்க போறதுக்கு வந்து ஸோ அது நீங்க வந்து பார்ப்பீங்க. ஸோ எப்படி வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சைன் லாங்குவேஜ்ல வந்து இந்த ஒரு விஷயம் வந்து செம பண்ணா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கீழே நான் எங்கேயாவது போட்டிருப்பேன், அந்த வீடியோ வந்து வந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்துச்சு. ஸோ நடந்ததுக்கு அப்புறம் வந்து என்னோட சான்ஸ் வந்துச்சு. ஸோ எனக்கு என்ன சினாரியோ கொடுத்துருந்தாங்கன்னா, நான் வந்து ஒரு ஹோட்டல் போறேன். ஹோட்டல் போயிட்டு வந்து சாப்பாடு ஆர்டர் பண்றேன். அந்த சாப்பாடு பண்றவங்க இஸ் அ நார்மல் பர்சன். ஐ எம் அ லைக் ஹியரிங் இம்பேர்ட் பர்சன். ஸோ எனக்கு வந்து காது கேட்காது. ஸோ அதனால என்னால வந்து அவர்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ வேற எந்த மூலியமா வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இது வந்து எதுக்காகனா, Yes, you
imagine you are in maybe anywhere, like let's say KFC or maybe Burger King. You have to order multiple items. Already we have done one conversation. Okay, let's do it. Okay. இது வந்து எதுக்காகனா இப்ப இருக்க ரியல் டைம் சிச்சுவேஷன்ல வந்து அவங்க என்ன டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வந்துச்சு இந்த ஒரு சிச்சுவேஷன் மூலியமா. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளால வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்க வந்து கஷ்டத்துல இருக்கும்போது ஐயோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்றதோட நம்ம அந்த கஷ்டத்துல வந்து அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கிறதுக்கு ஒரு ட்ரையாவது நம்ம பண்ணலாம். கரெக்டா? ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு. ஸோ அந்த ப்ரிவிலேஜோட வந்து அவங்களுக்கும் அந்த விஷயத்த நம்ம வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் ஆல் மை லவ்லி வியூவர்ஸ், யாரெல்லாம் இது பாக்குறீங்க, எத்தனை பேர் பார்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் எல்லாருக்குமே நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, சைன் லாங்குவேஜ்னு ஒரு விஷயம் இருக்கு. எப்படின்னா அது வந்து ஒரு வண்டர்ஃபுல் லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இமோஷன்ஸ் அண்ட் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ். ஸோ கன்ஃபார்மா சொல்லணும்னா அது சொல்லும் போதே வந்து ஒரு டிஃப்ரெண்டான இதா இருக்கும். எப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு குட்டி குழந்தை அது வந்து அவங்க அம்மாட்ட வந்து பேசணும், அதுக்கும் பேச முடியாது. கரெக்டா? ஆனா மம்மம் வேணும், பசிக்குது, இது எல்லாமே வந்து நம்ம வந்து சொல்லுவோம். கரெக்டா? அண்ட் இன்னொரு சிச்சுவேஷன், நம்ம பசங்க வந்து தூரத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அந்த கார்னர்ல இருக்காங்க, நம்ம இங்க இருக்கோம், நம்மளும் அவங்களும் வந்து பேசணும்னா என்ன பண்ணுவோம், மச்சான் ஒரு டீ குடிக்க போலாமா, எல்லாம் மச்சான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சைன் நம்ம பண்ணுவோம். பட் இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம படிக்கிறது தான் வந்து இந்தியன் சைன் லாங்குவேஜ் அண்ட் அமெரிக்கன் சைன் லாங்குவேஜஸ் சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த காலேஜ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பசங்க வந்து ஃபீட்பேக் கேட்டாங்க, எப்படி இருந்துச்சு இந்த செஷன்ஸ் சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து தேங்க்யூ. எதுக்காகனா வந்து நீங்களா வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வந்து பண்றீங்க, அட்லீஸ்ட் எங்க கூட நீங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் நீங்க ட்ரையாவது பண்றீங்க. ஸோ அந்த விஷயம் நினைச்சு நாங்க வந்து சந்தோஷப்படுறோம். அண்ட் அது சொல்லும் போது வந்து எல்லாரும் கண்ணில் வந்து எல்லாரும் கண்ணில் வந்து ஒரு குட்டி டியர் இருந்துச்சு அண்ட் ஃபேஸ்ல ஒரு பெரிய ஸ்மைல் இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் மிக்ஸ்ட் இமோஷன். ஸோ இது வந்து நீங்க லைவ்ல நீங்க வந்து இருக்கும்போது தான் என்னோட இமோஷன் நான் எதுக்காக இவ்வளோ ஹைப் பண்ணியும் இந்த மாதிரி நான் ஏன் சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த ஈவெண்ட் க்ளோஸ் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து குட்டி கிஃப்ட் கொடுத்தாங்க, எப்படின்னா வந்து வந்ததுக்கு, அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து பேசினதுக்காக. அதுக்கப்புறம் வந்து ஈவெண்ட் க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இடம்
இருந்து நம்மளுக்கு வந்து ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. ஸோ இடம்க்கு வந்து நான் வந்து அட்லீஸ்ட் லைக் 4 to 5 டைம்ஸ் நான் வந்து போயிருக்கேன். ஸோ இடம் இஸ் அ மேஜர் பார்ட் இன் மை லைஃப். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபீட்பேக் நான் வந்து கொடுத்துட்டு ஐ ஜஸ்ட் லைக் விஷ் எவ்ரி ஒன் குட் லக். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் வந்து சென்ட் லூயிஸ் காலேஜ் ஃபார் டெஃப் வித் இடம் நம்ம வந்து பண்ண ஒரு விஷயம். ஸோ இது வந்து எத்தனை பேருக்கு வந்து ரீச் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் சைன் லாங்குவேஜ் இஸ் அ pretty important stuff. ஸோ எல்லாருமே வந்து அது வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். எல்லாருமே வந்து கன்ஃபார்மாக அது வந்து லேர்ன் பண்ணணும். எல்லாருக்குமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா இது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ this is signing off. Yes, thank you so much all for watching this. ஸோ கன்ஃபார்மாக வந்து இதுக்கப்புறம் என்னோட வீடியோஸில் வந்து நான் வந்து சைன் பண்ணிட்டு வந்து குட்டியாக எல்லா நியூஸ் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்களா. ஸோ குட்டியாக வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ ஐ வில் லேர்ன் லைக் சைன் லாங்குவேஜ் குவிக்லி ஸோ தட் ஐ டு சைன் வித் யூ ஆல். அண்ட் என்னோட வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு குட்டி ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் இப்போ சொல்கிற மாதிரி ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பிளெஸ்ட். SMB signing off.